ஹே கைஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். மணிகண்டன், சான்வி மேக்னா, குரு சோமசுந்தரம் இவங்க ஆக்டிங்ல நக்லைட்ஸ் என்ற ஃபேமஸ் யூடியூப் சேனல்லேருந்து வந்த ராஜேஸ்வர் காளிசாமி அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் ஒரு காமெடி எமோஷனல் ட்ராமாவாக ரிலீஸ் ஆன குடும்பஸ்தன் மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பட்ஜெட் 10 crores அண்ட் ரன் டைம் 2 hours and 35 minutes. குடும்பஸ்தன் படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. மணிகண்டன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. வீட்டில் வயசான தான் அப்பா அம்மா, ஒய்ஃப் IAS எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. எல்லா குடும்ப செலவுகளையும் இவரை மட்டுமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. மணிகண்டன் ரொம்பவே ஸ்டப்பர்ன் கேரக்டர்னால அந்த ஆட்டிடியூட்னாலேயே அவர் வேலையும் பறி போயிடுது. தான் சொந்தக்காரங்க முன்னாடி எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் அக்கா பையன் காது குத்துக்கு கடன் வாங்குறாரு, குடும்ப செலவுக்கு கடன் வாங்குறாரு, பிஸ்னஸ் பண்ண கடன் வாங்குறாரு. ஒரு கட்டத்தில் எல்லா கடனையும் திருப்பி கட்ட முடியாம லாக் ஆகுற இவரு அதுலேருந்து மீண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றது தாங்க இந்த குடும்பஸ்தன். ரொம்பவே யதார்த்தமா எல்லாராலையும் கனெக்ட் ஆகுற மாதிரி தாங்க இந்த கதை அமைஞ்சிருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த பையன் பண கஷ்டத்தால் என்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறான்னு யதார்த்தமாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் காமெடி சீக்வன்ஸ்லாம் சில இடங்களில் ஒர்க் ஆச்சு, சில இடங்களில் ஒர்க் ஆகலைன்னு தான் சொல்லணும். காமெடிக்காகவே இறக்கி விடப்பட்ட குடிகார பாய்ஸாக வர பிரசன்னா ஜென்சன் காமெடியெலாம் சில இடங்களில் தேவையில்லாத காட்சிகளாக தான் இருந்துச்சு. எமோஷன் காமெடின்னு சீன்ஸ் மாறி மாறி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் செமையாகவே வந்திருக்குங்க. ஒன்ஸ் அகெயின் மணிகண்டன் ஆஸ் அன் ஆக்டராக ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. மிடில் கிளாஸ் மணிகண்டனா அவர் 2-3 மூவிஸில் பார்த்ததால இந்த படத்துலையும் மல்டிவர்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் மணிகண்டனை பார்த்த ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. ஆஸ் யூஷுவல் எமோஷனல் சீன்ஸ்லாம் அவரோட மெத்தடில் ரொம்ப யதார்த்தமாகவே பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸில் அவர் வீட்டில் நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் போதுங்க மணிகண்டன் யாருன்னு தெரிஞ்சுக்க. இவருக்கு அடுத்து ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டரில் வர குரு சோமசுந்தரம் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. சைனா கெட்டப்லாம் போட்டு அவரோட பாடி லாங்குவேஜ் மூலியமாக முடிஞ்ச அளவுக்கு காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் தாண்டி சான்வி மேக்னா, சுந்தர்ராஜன், ஹீரோட அம்மானு அவங்க ரோலை எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஜென்சன் கேரக்டரை இன்னுமே கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். அவரை வச்சு கிளைமேக்ஸில் ஒரு காமெடி போர்ஷன் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அது எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா வரலங்க. மியூசிக் டைரக்டர் வைசாக் மியூசிக்கில் சாங்ஸ்லாம் ரசிக்கும்படி இருந்துச்சு. பிஜிஎம்ஸும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹியூமர் மற்றும் எமோஷனலோட கொடுத்துருந்தாரு. கண்ணன் எடிட்டிங்கில் ஹீரோட்ட இருக்கிற அமௌண்ட்லாம் ஃபன்னாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்கங்க. அதில் அவங்க யூஸ் பண்ண எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. செட் இல்லாமல் லைவ் லொக்கேஷனில் நிறைய சீன்ஸ் ஷூட் பண்ணியிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபருக்கு இது சேலஞ்சிங்காக இருந்தாலும் சுஜித் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக மணிகண்டன்து. அப்புறம் படத்தோட ஸ்க்ரீன் பிளே, காமெடி அண்ட் எமோஷனல் போர்ஷன்ஸ், மியூசிக் இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில காமெடி சீக்வன்ஸ்லாம் ஒர்க் ஆகலைங்க. அந்த படத்தோட லென்த்தும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஓவராலாக எல்லாருமே குடும்பத்தோட போய் என்ஜாய் பண்ண வேண்டிய படம் தாங்க இது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த கடமையால் கஷ்டப்படும் குடும்பஸ்தன். Cinematics rating for this movie is 7 out of 10. Thank you guys.